எங்கே வந்தாய்? உன்னைத்தான் கேட்கிறேன். எங்கே வந்தாய்? என் வீட்டிற்கு நான் வந்தேன். உன் வீட்டில் நீயே இரு, நான் போய்விடுகிறேன். யாரும் போக வேண்டாம், நானே போகிறேன். செத்தே போகிறேன். அப்போதுதான் நீ நிம்மதியாயிருப்பாய். நீ ஏன் சாகிறாய்? இன்னும் எத்தனை பெண்களின் கண்ணீர் வெள்ளத்தில் நீச்சல் விளையாட்டு நடத்த வேண்டும்? நீ போதும். நான் சாக வேண்டும் என்பதை ஜாடையாக கூறிவிட்ட பிறகு உயிரோடு இருக்கவா போகிறேன்? இல்லை, இல்லை. பயமுறுத்தாதே. உற்சாகச் சேரு, உல்லாச சகதி, இவைகளிலே உடலை புரட்ட வேண்டும் என்பதையே வாழ்க்கை லட்சியமாக கொண்டவர்கள் சாவை நினைக்க கூட பயப்படுவார்கள் என்பது எனக்கு தெரியும். இப்போது நீ என்ன சொல்லுகிறாய்? நானா சொல்ல வேண்டும்? ஊரே சொல்லுகிறதே. சூதுவாதறியாத கன்னியூரத்தின் வாழ்வை களவாய் சூதாடி நக்காளிகள் தான் என்று சுட்டி காட்டி சொல்லுகிறதே. போதும் முன்னால் வந்த வேதனை. தம்பியை ஒழுங்காக பார்த்துக் கொள்ளென்று அப்பாவும் அம்மாவும் 1000 முறை சொல்லியிருப்பார்களே இந்த தகுதியற்றவளிடம். மிக ஒழுங்காக பார்த்துக் கொண்டு மிருகத்தை கூட பழக்கிவிடலாம்ப்பா. உன்னை திருத்தவே முடியாது. உனக்கு என்ன தெரியும் என் நிலைமை? அழுவாய். அதை பார்த்து ஊர் அக்காள் நல்லவள், தம்பி கெட்டவன் என்று சொல்லும். உன் முகாரிக்கு முழு வெற்றி கிடைத்துவிடும். கல்யாணம் நின்று விட்டதே. அதனால் விருந்து நடத்த வாங்கிய ஏராளமான சாமான்கள் வீணாகிவிட்டதே. பந்தல்காரனுக்கு தந்த பணம் பாழாயிற்றே. செலவு செய்த செல்வத்தை மீண்டும் சேர்க்க முடியுமா என்ற கவலை உனக்கு. எனக்கல்லவா தெரியும். பணம் வீணாகாமல் பாமா பரிணயம் முடிந்திருந்தால் என் மனம் படும் வேதனை உனக்கு எப்படி தெரியும்? அம்மா அப்பாவா இருக்கிறார்கள், என்னை பற்றி கவலை. தம்பி, அப்படியெல்லாம் சொல்லாதே. என்ன காரணம்? ஏன் கல்யாணத்தன்று ஓடிவிட்டாய்? பாமா பரிசுத்தமானவள் அல்ல. அவளை நம்பி மோசம் போனேன். இருக்காது, யாரோ தவறாக சொல்லி இருக்கிறார்கள். பாமா 10 மாற்று பசும் பொன். பொன்னல்ல, பொன் பூசிய பித்தளை. நம்ப முடியாது என்னால். உன் தவறுக்கு காரணம் கற்பிக்கிறாய். நம்ப வேண்டாம், எனக்கு பிடிக்கவில்லை, அவ்வளவுதானே. இந்த ஞானோதயம் முன்பே வந்திருக்க வேண்டும். பெரிய பெரிய மனிதர்களுக்கே பிறகுதான் உதயமாகி இருக்கிறது. நான் என்ன சாதாரணம்? அக்கா, அம்புஜன் சொல்றா ஆய்வாளை நிமித்த முடியாதான். நிஜமாக்கா? ஆமா. சரி, வாங்க படிக்கலாம். கருடா, புஸ்தகம் எப்படி? பிரமாதம். இந்த புஸ்தகத்திலேயே ரொம்ப அழகா இருக்கிறது. என்னடா மேல் அட்டைங்க. அட்டை மாத்திரமா நல்லா இருக்கு, அச்சுகளும் தான் மணியாட்டமா இருக்கு. கருடா, அச்சு எப்படி அட்டை எப்படி என்ற விமர்சனம் கேட்கவில்லை. அறிவுரைகள் தந்திருக்கிறேனே, அது எப்படி என்று கேட்கிறேன். ஆஹா, அதை கேட்கணும். எங்கப்பா போயிருந்தீங்க? எல்லாம் நல்ல காரியமா தான். ஏன்பா நாடகத்துக்கு வரல? நாடகம் ரொம்ப ஜோர். அப்படியா? நான் கேள்விப்பட்டேன். யார் சொன்னது? நம்ம மில்லு தொழிலாளிகள்லாம் வந்திருந்தாங்கல்ல, அவங்க சொன்னாங்க. மில் தொழிலாளிங்க வர முடிஞ்சது, மேஸ்திரி ஐயாவுக்கு வர முடியல. இல்லப்பா? அட கோச்சுக்காதரா தம்பி, எல்லாம் ஓ விஷயமா தான் நான் டவுனுக்கு போயிருந்தேன். என்னப்பா விஷயம்? இப்ப நான் சொன்னா நீயே சந்தோஷப்பட போற. உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேனே. இப்பயே எனக்கு கல்யாணம்? ஏதாவது நிலையா ஒரு வேலை கிடைச்சு? அட இப்ப இருக்கிற வேலையே போதாப்பா. எழுத்தாளன் வேலை நிலையான வேலை தானே. இந்த பாரா தம்பி, நல்ல இடம், பொண்ணு ரொம்ப அழகா இருக்குது, மறுக்காம கல்யாணம் பண்ணிக்க. ஆமா, பொண்ணு நான் பார்க்க வேண்டாமா? அது கட்டு ஓ, நீ இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சுதானே நான் போட்டோவையே வாங்கிட்டு வந்துட்டேன். எங்க? இதோ இது என்ன ஒவ்வொரு செலவைக்கு ஒவ்வொரு பாக்கெட்டா திங்கிறான். ஓ இதோ பாரு. எப்படா தம்பி பொண்ணு? சரியப்பா, உங்கள் இஷ்டம். அப்படி சொல்லுடா என் ராஜா அண்ணா. அப்ப நாளைக்கே மில்லு முதலாளி கிட்ட போய் கல்யாணத்துக்கு பணம் கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். திருமண விழா மணமகள் இல்லத்து சிறப்பாக நடைபெறும். தங்கள் சுற்றமும் அந்த பாண்டியன் நம்ம விஷயத்துல குறுக்கிட்டுக்கிட்டே வர்றான். அன்னைக்கு என்னடான்னா நாடகம் நடத்தி நம்ம கொள்கைகளை கிண்டல் பண்ணா, இன்னைக்கு என்னடான்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற பெண்ணை, இல்ல 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 நீ கல்யாணம் பண்ணிக்கிற பெண்ணை யார் விட்டாரு?
அக்கிரமம்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. போய்விடுங்கள் தயவு செய்து. சத்தம் போடாது. எங்கே என்னை இப்படி பார்க்க மாட்டாயா? ஏன் பாமா என்னை இப்படி ஏமாற்றினாய்? ஏமாற்றுவது எனக்கு தொழில் அல்ல. சரிதான். கல்யாண தினத்தன்று காணாமல் போய்விட்டானே காதலன், எங்கே போனான், என்ன ஆனான் என்று கூட கவலைப்படாமல் அடுத்த காதலனை அவசரமாக தேர்ந்தெடுத்த நீ எதுவும் அறியாத பேதை, நான் ஏமாற்றுக்காரன், அப்படித்தானே? எங்கே போனீர்கள்? இந்த லோகத்தை விட்டு சொர்க்கலோகத்திற்கா? சொர்க்கலோகத்திற்கு போயிருந்தாலும் அங்கே சொக்க வைக்கும் திலோத்தமை, மயக்குமொழி மேனகை அத்தனை பேரையும் உதறி தள்ளிவிட்டு உன் சுந்தர முகத்தை நினைத்தபடி ஆகாயத்திலிருந்து குதித்திருப்பேனே. ஒரு சூழ்ச்சிக்கார லோகத்திற்கு போய்விட்டேன். யாரோ ஒரு மந்திரவாதி சாப்பிடுவதற்கு ஒரு காயக்கல்பம் இருக்கிறது, அதை சாப்பிட்டால் 80 வயது வரை இளமை மாறாமல் இருக்கலாம் என்று சொன்னான். நம்பினேன், சாப்பிட்டேன், உனக்கும் வாங்கி வர எண்ணினேன். அவன் என்னை எங்கேயோ கொண்டு போய்விட்டான். என்னிடமிருந்த 10,000 ரூபாயையும் நான் உனக்காக வாங்கி வந்த வைர மாலையையும் அபகரித்துக் கொண்டு எங்கேயோ போய்விட்டான். போலீசாருக்கு சொல்லவில்லையா? இந்த வெட்கக்கேட்டை எப்படி வெளியில் சொல்வது? மனமுடிந்து அலைந்து திரிந்து இங்கு வந்தேன். வந்தால் நீ வாழ்க்கைக்கு வேறு திட்டம் போட்டு விட்டாய். பாமா, நான் ஏமாற்றப்பட்டவன் தானா? அந்த மந்திரவாதியை விட பெரிய ஏமாற்றுக்காரியாகி விட்டாயே நீ பாமா. மன்னித்து விடுங்கள் என்னை. அப்பாவின் ஆத்திரத்தை என்னால் எதிர்க்க முடியவில்லை. பொழுது விடிந்தால் உனக்கு திருமணம், வேறொருவன் மனைவி. உன்னை மன்னிக்க நான் யார்? என்னை காப்பாற்றுங்கள். இப்போதே அப்பாவிடம் சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி விடலாம். நிறுத்த மாட்டார். நம் காதல் நீடிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன வழி? அழாதே அன்புக்கரசி, அழகுமணி மாளிகையின் அலங்கார திருவுருவே, அழித்தெழுதா சித்திரமே, ஆடிவரும் பொன்வெளி, உன் கண்ணில் நீரென்றால் என் உள்ளம் உருகுதையோ. அழாதே பாமா, அழாதே. நாம் வாழ வழியை சொல்லுங்கள். இருவரும் உடனே வெளியேறிவிட வேண்டியதுதான். தங்கமே கேள். தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதிவை. திருமணம் பிடிக்கவில்லை, வெளியேறிவிட்டேன் என்று. சிந்தைக்கு நீயவளே, சிங்கார மயிலே, சீக்கிரம் எழுது கண்ணே. என் எழுதாத ஓவியமே. என்னடா, நமக்கு சம்பந்தம் இல்லைங்க. நமக்காம நமக்கு இவரு நம்மோட சேர்ந்துக்கிறாரு. சங்கதியை சொல்லுகிறதே சொல்லு. மில் தொழிலாளிங்க சம்பள உயர்வுக்காக கிளர்ச்சி பண்றாங்க. ஓஹோ, அப்ப நமக்கு ஒண்ணும் சம்பந்தம் இல்ல. ஏன் இல்ல? எனக்கு ஒரு வழி தோணுது. இந்த கிளர்ச்சியை சாதகமாக்கிக்கிட்டு பாட்டாளிகளை பத்தி ஒரு புஸ்தகம் எழுதுனா இந்த சமயத்துல நல்லா விக்கும். எப்படி ஐடியா? ஆமா, இன்னைக்கே எழுத ஆரம்பிச்சிடுறேன். புத்தகத்துக்கு என்ன பேர் வைக்கிறது? பாட்டாளியின் குரல். சபாஷ், பாட்டாளியின் குரல். அருமையான பேர். என்ன மூளை, என்ன மூளை. முதல்ல என் குரலை கொஞ்சம் கவனிங்க. என்னடா? எனக்கு சம்பளம். டேய், மில் தொழிலாளிகளை பத்தி புத்தகம் எழுதுனா உனக்கு என்னடா? நானும் ஒரு தொழிலாளி தானுங்க. இவர் பெரிய தொழிலாளி. பரந்தாமா, நீ புத்தகம் எழுத ஆரம்பிச்சுடு. லாபத்துல உனக்கு கால், எனக்கு முக்கால். எனக்கு அரை. அவ மாத்திரமா போனா, வீட்டு அடமானம் வச்சு செஞ்சு போட்ட 1000 ரூபாய் நகையோடவும் போயிட்டாளே. 1000 ரூபாய் நகைதானே? இதை வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இத நான் யாருக்கு போட்டு அழகு பார்க்க போறேன்? நீயா வச்சுக்க, நீயா வச்சுக்க. எனக்கு துரோகம் பண்ணினவனுங்க தொலைஞ்சு போயிடுவானுங்க. அக்கா, இது ஏது நகை? ஏன் இப்படி கீழே கிடக்கிறது? எல்லாம் பொன்னகை தானே? இல்லை, துரோகத்தின் புன்னகை. என்னடா, என்னக்கா விஷயம்?
மான் தோலிலே வேங்கை அதிக நாள் வாழ முடியாது பரந்தாமா. அதையும் வேட்டையாட ஒரு வேடன் வந்து விடுவான். ஊர் பெண்களிடம் விளையாடுகிறவர்களை உயிரோடு விடுவதில்லை மக்கள். அதை ஞாபகம் வைத்துக் கொள். எப்போது வீட்டுக்கு வந்தாலும் இந்த ஒப்பாரி தானா? மனிதன் நிம்மதியாக வாழ முடியாது போல இருக்கிறது. மனிதன் தான் மாத்திரம் வாழக்கூடாது, மற்றவரையும் வாழ விட வேண்டும். சரி சரி போதும். காதி உடை கட்டிக்கொண்டு எங்காவது தொலைய வேண்டியதுதான். ஏன் முடியும் என்று கருதுகிறாயா? பெண்ணினத்தை மண்ணில் நெடியும் புழுக்கூட்டமாக மதித்து விட்ட பித்தனை எங்கு போனாள் பாமா? சொல், எங்கே அவளை தவிக்க விட்டாய்? எரிமலை மீது விளையாட வந்த அந்த ஏழை சிறுமியின் கதி என்னவாயிற்று? சொல், சொல்ல மாட்டாயா பாவி? எங்கே பாமா? பாமா எங்கே? பரலோகத்தில் போய் தேடிப்பார். அம்மா, அம்மா. மரியாதையா போடா. ஏன் பெரிய மனுஷன் சின்ன வார்த்தை எல்லாம் பேசுற? நான்சென்ஸ் ஆமல நான்சென்ஸ். என்னடா சொன்ன? நான் தொழிலாளியா? தொழிலாளியா? தொழிலாளி ஓடுறான், ஓடுறான். குடுக்கிற காசை வாங்கலன்னா இந்த பயல்களை இப்படித்தான் உதைக்கணும். பாட்டாளியின் குரல். கருடா, பேரு அமைஞ்சு போச்சுல்ல? பேரு மாத்திரமா? 2 நாளையில 5000 புத்தகம் வித்திருக்கு. அதுக்கு மேலதான் என்ன? பாருங்க, என்ன தெரியலையா? நான் தான் தொழிலாளர்கள் தலைவன். இப்ப நான் ஏன் வந்திருக்கேன் தெரியுமில்ல? என்னங்க தொழிலாளிங்க சம்பளத்தை ஜாஸ்தி கேட்டா அதை சிந்திச்சு பார்க்காம, இல்லைங்க அவன் சம்பளம் இல்லைங்க, இந்த பேப்பர் பேர் கிட்ட தான் தூக்கிட்டு வந்தான். நான் அதை சொல்லலைங்க, நம்ம மில்லு தொழிலாளிகளை பத்தி சொல்றேன். ஓ அதுவா? ஆமா ஆமா, தொழிலாளிக பிரச்சனையை கவனிக்காத முதலாளியை சும்மா விடப்படாதுங்கிறேன். கருடா, வாயால் கத்தி என்ன பிரயோஜனம்? பாட்டாளியின் குரல் பலம் பெற வேண்டுமானால் பெரிய கிளர்ச்சி நடத்த வேண்டும். அப்படி சொல்லுங்க. இந்த நாட்டின் முதுகெலும்புகள் பாட்டாளிகள். ஒரு தேசத்தின் உயிரே தொழிலாளி வர்க்கம். அதை தோண்டு போக விடக்கூடாது. கருடா, நான் கங்கணம் கட்டிவிட்டேன். தொழிலாளர் விடுதலை போராட்டத்தை விரைவில் தொடங்க வேண்டும். சவால் சவால். உங்களை போல உண்மையான உறுதி படைத்த வாலிபர்கள் இருந்தா இந்த உலகத்துக்கு ஒரே நாள்ல விமோசனம் பிறந்துடும். தம்பி, நீங்க எழுதி இருக்கிற அந்த பாட்டாளியின் குரல் படிக்கும் போது படுகிறவனையும் பாலகன் ஆக்கிடுது, கோழையா இருக்கிறவனையும் புலி ஆக்கிடுது. நாளைய நாங்க நடத்த போற பொதுக்கூட்டத்துக்கு நீங்க தயவு சுமதாங்கணும். தலைமையா? நானா? ஆமா. வேண்டாம், நான் பொதுஜன தொண்டன். இப்படி சொல்லக்கூடாது. ஆயிரக்கணக்கான தொழிலாளிங்க உங்களையே விரும்புறாங்க. தொழிலாளர்கள் என் தோழர்கள். அவர்கள் அன்பு கட்டளையை நிறைவேற்றுகிறேன். இனி இந்த உலகத்தில் தொழிலாளி நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும். பலே பலே. எனக்கு சம்பளம் ஜாஸ்தியா? பெரிய உலக விவகாரம் பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்ப நான் வரட்டுங்களா? நமஸ்காரம் நமஸ்காரம்.